நாள் 22 சங்கீதம் 42 1-2 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? ஆமேன். நீருடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நிசருமை ஆராதிக்கிறோ. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நிசருமை ஆராதிக்கின்றோ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள், கர்த்தர் மேல் வாஞ்சையாயிருங்கள். 3 சிந்தனைகள். முதலாவது, நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருப்பதற்கு அவருடைய திருவசனம் அவசியமானது. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையாய் இருங்கள். 2வது, அவர் தந்த திரு சட்டத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 119 40 வசனம் முதற்கொண்டு 50 வசனத்தை நாம் படித்தோம் என்றால், உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119 131, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன் என்று பார்க்கின்றோம். 3வது, நாம் திருச்சபையின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 26:8, கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 84:2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். எனவே நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருப்போம். வாஞ்சையாய் இருப்பதற்கு அவருடைய திருவசனம், அவருடைய திரு சட்டம், அவருடைய திருச்சபை அவசியமாய் இருக்கிறது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தொடர்ந்து உம்மிடத்திலே வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.